ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வசந்தி. வெல்கம் டு மம்மி டேடி சேனல். எனக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி நாங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். உங்களது அவமானங்களையே உங்களுடைய வாழ்க்கைக்கான அடித்தளமாக்கு. If problem comes repeatedly, sick of it and move ahead. உங்களோட வாழ்க்கையில பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும்போது அது எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு வாழ்க்கையில முன்னேறி போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வெற்றி நமக்கு தான். ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்துல கணவன் மனைவி, ரொம்ப வயதான ஒரு கணவன் மனைவி 2 பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நிறைய குடும்பங்கள் அந்த கிராமங்கள்ல இருக்கு. இந்த வயதான தம்பதியினருக்குன்னு நிறைய கால்நடைகள் வச்சிருக்காங்க, கொஞ்சம் நிலம்பலம்லாம் இருக்கு. நிம்மதியான வாழ்க்கையை தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படியே கொஞ்சம் காலம் போகுது. அந்த கிராமத்துல கடுமையான பஞ்சம் வருது. விவசாயம் எதுவும் இல்லை, நீர் எதுவும் இல்லைங்க. அதனால கடுமையான பஞ்சத்தினால கால்நடைகள் ஃபுல்லா இறந்து போயிடுது. விவசாயம் எதுவுமே இல்லை. உயிர் வாழ்றதுக்கே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் அந்த கிராமத்துல இருக்கு. அதனால அந்த கிராம மக்கள் எல்லாரும் அந்த கிராமத்துல இருந்து வெளியேறி பக்கத்துல இருக்க கிராமங்களுக்கு போய் தங்கறதுக்காக போயிடுறாங்க, வாழ்றதுக்காக. இந்த தம்பதியினருக்கு இந்த கிராமத்தை விட்டு போகணும்னு மனசே இல்லை. ஏன்னா ரொம்ப நாட்கள் இந்த கிராமத்திலே நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. அதனால இவங்க அங்கேயே இருக்கணும்னு முடிவு பண்றாங்க. இருந்தாலும் இவங்க வாழ்றதுக்கான அந்த சூழ்நிலை இந்த கிராமத்துல இல்லை. சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. எல்லா கால்நடைகளும் இறந்து போயிருது. இவங்க வச்சிருந்த ஒரே ஒரு கழுதை மட்டும் உயிரோட இருக்கு. அப்ப இந்த வயதான தம்பதியினர் முடிவு பண்றாங்க, இந்த கிராமத்தை விட்டு நம்ம வெளியில போறதுதான் நல்லது. இதுக்கு மேல இருந்தோம் அப்படின்னா நம்மளால உயிர் வாழ முடியாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி மற்ற பக்கத்து கிராமத்துக்குள்ள போய் வாழ்றதுக்காக இவங்க எல்லாம் கிளம்புறாங்க. இவங்க 2 பேரும் அந்த பக்கத்து கிராமத்துக்கு போகணும் அப்படின்னா 3 நாட்கள் ஆகும். அந்த 3 நாளும் பயணம் செய்யறதுக்கு தேவையான ரொட்டி துண்டு, தண்ணி, இவங்களோட முக்கியமான பொருட்கள், உயிர் வாழ்றதுக்கு அப்படிங்கிறதுக்கான பொருட்களை மட்டும் எடுத்து கழுதையில வச்சுக்கிட்டு இந்த வயதான தம்பதியினரும் இந்த கழுதையை கூப்பிட்டுக்கிட்டு அந்த கிராமத்தை விட்டு வெளியேறாங்க. பொடிநடையா நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இவங்க போற பாதை ஒரு வனாந்தரம். எந்த மரங்கள் எதுவுமே கிடையாது. நல்லா புழுதியும் மணலுமா இருக்கு. மெதுவா 2 பேரும் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அந்த கழுதை அவங்க பின்னாடியே போய்கிட்டே இருக்கு. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது அந்த கழுதை இடறி பக்கத்துல இருக்க குழியில விழுந்துருது. இந்த 2 வயதான தம்பதியினரும் போராடி பாக்குறாங்க, எப்படியாவது இந்த கழுதையை இந்த குழியில இருந்து வெளியே எடுத்துடணும் அப்படின்னு. ஆனா அவங்களால முடியல. இரவு பொழுது ஆயிடுது. அந்த கழுதை நம்பிக்கையோடு நினைக்குது, இவங்க 2 பேரும் எப்படியாவது நம்மளை வெளியில கொண்டு வந்துருவாங்க, நம்ம உயிர் பழச்சுக்குவோன்னு நினைக்குது. அவங்களும் அந்த தம்பதியினரும் தங்கிட்ட இருந்த சேலையெல்லாம் எடுத்து அந்த கழுதை மேல போடுறாங்க. அந்த கழுதை வாயில் அந்த சேலையை கடிச்சுக்கிட்டு மேலே ஏறி வந்துடும் அப்படின்ட்டு அதுவும் முயற்சி செஞ்சு பாக்குது. இருந்தாலும் இவங்க வயதானவர்கள் அல்லவா, அதனால அவங்களால தூக்க முடியல. அதுக்கப்புறம் இந்த 2 தம்பதியினரும் முடிவு செய்யறாங்க, இதுக்கு மேல இங்க இருந்தோம் அப்படின்னா நம்ம பக்கத்து ஊருக்கு போறதுக்கு இன்னும் 1 நாள் ஆயிரும். அப்படின்னா அதுக்கு தேவையான உணவு, தண்ணி எல்லாமே தேவை. இன்னமும் நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம உயிர் வாழ்றதும் கஷ்டமா இருக்கும். நம்மளும் இந்த குழிக்கு பக்கத்துல இறந்து போக வேண்டியதுதான் நினைச்சிட்டு அந்த கழுதையை அங்கேயே விட்டுட்டு அவங்க 2 பேரும் நடந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க பக்கத்து ஊருக்கு. அந்த கழுதை மன கஷ்டத்தோட, ஒரு பயத்தோட அந்த குழிக்குள்ளே இருக்கு. இரவு பொழுதாயுது. அடுத்த நாள் வந்துடுது. அந்த கழுதை தன்னை காப்பாத்துறதுக்கு யாராவது வரமாட்டாங்களான்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா யாரும் வரல. அது ஒரு வனாந்தரம். மதிய பொழுதாகுது. பயங்கரமா புயல் காத்து அடிக்குது. அங்க இருந்த அந்த மணலும் புழுதியும் அந்த குழிக்குள்ள அப்படியே விழுகுது. அந்த கழுதை மேலேயும் நிறைய புழுதியும் மணலும் வீசி, காத்து வீசுறனால விழுகுது. அந்த கழுதை தன்னோட கண்ணுக்குள்ளேயும் காதுக்குள்ளேயும் மணல் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னோட தலையை ஆட்டிக்கிட்டு இருக்கு, உடம்பையை ஆட்டிக்கிட்டே இருக்கு. ஒரு சிறிது நேரத்திலேயே அந்த கழுதையோட காலுக்கு அடியில 1 அடி உயரத்துல மணல் சேர்ந்துருது. தன்னோட காலால அந்த மணலையும் உதறி தள்ளிட்டு அந்த மணல் மேல தன்னோட காலை எடுத்து வைக்குது. கொஞ்சம் அந்த குழி மூட்டுற மாதிரி அதுக்கு ஃபீல் ஆகுது. உடனே மறுபடியும் காத்தடிக்குது. மறுபடியும் கழுதை உதறுது. தன்னோட காலுக்கடியில மணல் சேருது.
மறுபடியும் அந்த புழுதி மேலே தன்னோட காலை எடுத்து 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 வைக்குது அந்த கழுதை. இப்படியே பல மணி நேரம் செய்ய 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 வந்து அந்த குழி மூடி கழுதை வந்து அந்த குழிக்கு மேலே வந்து தன்னோட உயிரை தானே காப்பாற்றிக்குது. யாராவது உதவி செய்வாங்களான்னு நினச்சி ஏக்கத்தோட இருந்த கழுதை தான் மேலே விழுந்த மணலையே தட்டி துவட்டி உதறி அது மேலே தன்னோட காலடியை எடுத்து வச்சு வச்சு அதுவே தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிச்சு. இதே போல தாங்க நம்மளோட வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய சவால்கள் வரும். நிறைய பேர் நம்மளை அவமானப்படுத்துவாங்க. நீ இதுக்கு மேலே அவ்வளோதான், நீ ஜீரோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை, நீ எல்லாம் வாழ்றதே வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நம்மளோட மன உறுதியும் நம்மளோட மன தைரியம் மட்டும் இருந்தால் போதும் வாழ்றதுக்கு, வெற்றி பெறதுக்கு. அத்தனை அவமானங்களையும் உதறி தள்ளிவிட்டு, அத்தனை பிரச்சனைகளையும் உதறி தள்ளிவிட்டு முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். நீ சாதிக்கும் போது அந்த பின்னாடி இருந்த கூட்டம் எல்லாம் ஒரு நாள் உன்னை உயர்த்தி காட்டும். எந்த ஒரு பிரச்சனையும் தன்னோட வாழ்க்கையில் நடக்கிறத ஒரு நாளைக்கு மேல நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோம் அப்படின்னா அந்த கவலைக்கு நம்ம அடிமையாயிருவோம், அந்த பிரச்சனைக்கு நம்ம அடிமையாயிருவோம். அதே ஒரே நாள்லயே அழுது தீத்தி போட்டுட்டு தூக்கி போட்டுட்டு அடுத்து தன்னோட இலக்கை நோக்கி போராட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனைகளும் சவால்களும் எல்லாமே நமக்கு அடிமையாயிரும். முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். நீ அடிமையாவே வாழணுமா, இல்லை மற்றவங்களை அடிமையாக்கி வாழணுமா? சவால்களையும் போராட்டங்களையும், மனிதர்களை அல்ல, இத்தனை பிரச்சனைகளையும் அடிமையாக்கி வாழ்றதும் உன்னோட முயற்சியிலையும் மனதைரியத்திலையும் உன்னோட தன்னம்பிக்கையிலையும் மட்டும்தான் இருக்கு. இதுதான் இன்னைக்கான வீடியோ. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். அந்த கழுதை மாதிரியே தனக்கான வாழ்க்கையை தானே ஆரம்பிக்க வேண்டும், தானே முன்னேற்றிக்க வேண்டும் சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.